ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சரண்யா வாம்பதி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளியாக சூப்பராக குக்கரில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1/2 kg, ஆனியன் சின்ன வெங்காயம் 25 நம்பர், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2, தேவையான கருவேப்பிலை, சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், மட்டன் மசாலா 2 டேபிள்ஸ்பூன், ஆயில் 3 டேபிள்ஸ்பூன், தயிர் 100 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, இது கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இது கஸ்தூரி மெத்தி, இதில் தான் இதுக்கு தேவை. வாங்க நம்ம இப்போ மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க கரம் மசாலாலாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இன்னும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையாவே போட்டுக்கோங்க. மட்டன்லாம் வேகும், நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போகணும். நல்லா இந்த வெங்காயம் நல்லா இந்த கோல்டன் ஃப்ரை ஆகணும். நல்லா பச்சை வாசனை போகணும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக வைக்கலாம். டக்குன்னு சீக்கிரமாக குக்கரில் விசில் வச்சு எடுத்துடலாம். அந்த குழம்பு நம்ம தனியாலாம் வேக வைக்க வேணாம். ஒரே இதில் எல்லாத்தையும் தாளித்து ஊற்றி அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு. தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது தக்காளி நல்லா மசியணும். மசிஞ்சு நல்லா இதுவாகிற வரைக்கும் நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் தக்காளி ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கலந்துக்கோங்க. இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கொழுப்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. மட்டன் குழம்பு செமையாக இருக்கும். வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தயிர் 100 ml சேர்த்துக்கோங்க. இது கறி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக. தயிர் நல்லா புளிப்பாலாம் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இல்லாட்டி குழம்பு ஒரு மாதிரி புளிப்பாயிடும். தயிர் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா இது வேகட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து மசாலாலாம் சேர்க்கலாம். இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சமையல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிப்போம். தேங்க்யூ. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல, தேங்காயெலாம் போட போகிறதில்ல. இதுதான் இப்போ குழம்பு பாருங்கள். இந்த குழம்பு பக்கத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ குக்கர் மூடி ஒரு குக்கர் ஒரு விசிலில் வேகும். எங்கள் குக்கர் 5 விசில் வைக்கணும். குக்கர் 5 விசில் வச்சுட்டு நம்ம வெளியில் எடுத்து பார்ப்போம் நம்ம மட்டன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. மூடிடலாம் குக்கர். நிறைய பேர் வீட்டில் தேங்காய் ஊற்றி அரைச்சி விட்டு தான் குழம்பு வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி மட்டன் மசாலா போட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம குக்கர் இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எப்படி வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. கலர்லாம் செம்மையாக வந்திருக்குது. மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம செம்மையாக வந்திருக்கு இன்றைக்கி.
எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றாமலே நம்மளோட மட்டன் குழம்பு செம்மையாக வேறு லெவலில் வந்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லிலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் வைப்போம். மட்டன் எப்படி இருக்குது பாருங்கள். மட்டன் செம்மையாக வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்கு. கிரேவி டெக்ஸ்சர்லாம் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இதே மெத்தடில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மட்டன் குழம்பு செம்மையாக வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.